வெற்றிலை, பீட்டல் லீஃப். வெற்றிலை சாப்பிட்றதுனால நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இதயம், கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் பலப்படுத்தும். வயிற்றில் இருக்கிற வாயுக்களை வெளியே தள்ளும். வாரத்தில் 2 முறை அரை டீஸ்பூன் தேனோட வெற்றிலை சாறை கலந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு மண்டலம் வலுப்படும். இந்த வெற்றிலையை யூஸ் பண்ணி எப்படி சாதமாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே 3 வெற்றிலை எடுத்து கழுவி அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெற்றிலை சாதம் செய்யறதுக்காக பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். வெற்றிலை சாதம் செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 3 பல் பூண்டு, கொஞ்சோண்டு வெள்ளையல் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடலக்கொட்டை, கடலப்பருப்பு, கடுகு, ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். 3 முந்திரி பருப்பை 2ஆக உடைச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் பொரிய விடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் பொரிய விடுறேன். இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெத்தலையை போட்டு அதில் அந்த பவுடரையும் சேர்த்து மஞ்சள்தூள், சூடான சாதம், அரை டீஸ்பூன் தூளுப்பு இதெல்லாம் கலந்து சாதத்தை நல்லா கலரி எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நெய் ஊற்றி சர்வ் பண்ணால் வெத்தலை சாதம் ரெடி. கர்ப்பமாக இருக்கும் போது கர்ப்பிணிகள் வெற்றிலையை சாப்பிட்டுன்னு வந்தாங்கன்னா பால் நல்லா சுரக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.